கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என்னுடைய சார்பாகவும் சேலவா ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஒளிநாடா மூலமாக இந்த அடிமையினுடைய செய்தி கேட்பதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் ஜெபித்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தேவனே நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையுள்ள தேவனே நன்றி ராஜா, வாக்குத்தத்தத்தின் தேவனே நன்றி ராஜா, அற்புதங்களை செய்கிற தேவனே நன்றி ராஜா. தேவனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஒளிநாடா மூலமாக இந்த அடிமையை பற்றி நீ தெரிந்து கொண்டதை பற்றி அப்பா சொல்லுவதற்காக இந்த அடிமையை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த அடிமையை தெரிந்து கொண்டதை பற்றி மற்றவர்கள் கேட்கும் பொழுதும் ஆண்டவரே, நீரும் அவர்களை தெரிந்து கொள்வீர் என்பதை அவர்கள் விசுவாசித்து அப்பா உம்முடைய உன்னதமான பணிகளுக்கு வர கிருபை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். ஒன்றுமில்லாத இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டது போல நன்றாக இருக்கிற அவர்களையும் நீர் தெரிந்து கொள்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களை அவருக்கும் வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என்னுடைய சார்பாகவும் சேலவா ஊழியத்தின் சார்பாகவும் இந்த ஒளிநாடாவின் மூலமாக உங்களை பார்ப்பதற்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த அடிமையை பற்றி தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி நாங்கள் உங்கள் மத்தியிலே பேசப்போகிறேன். நீங்கள் இந்த அடிமையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக காணப்படும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த அடிமை ஒரு நடிகன் என்று சொல்லி நினைக்கலாம். நான் நடிகன் அல்ல, ஆனால் நான் ஒரு நடிகன் என்று தான் சொல்லுவேன். எப்படி என்று சொன்னால், என்னை இயக்குகிற தேவனாகிய கர்த்தர் ஒரு இயக்குனராக இருக்கிறார். என்னை அவர் கொடுத்திருக்கிற பாத்திரத்திலே நடிக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறேன். எனது பெயர் அன்பு. நான் கர்நாடக மாநிலத்திலே என் தாய் தந்தையருக்கு 6வது பிள்ளையாக, கடைசி பிள்ளையாக பிறந்தேன். என்னுடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்தான். நாங்கள் கிறிஸ்தவத்திலே இருந்தவர்கள்தான். ஆனால் நான் இப்படியாக பிறந்ததினாலே நான் அநேக கவலைகளும் கண்ணீர்களையும் நான் சந்தித்து வந்தேன். என்னுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்திருந்தாலும் நாங்கள் ஆலயத்துக்கு செல்லுவோம், வருவோம். ஆனால் முழுவதுமாக விசுவாசமாக இல்லாதபடிக்கு இருந்தோம். என்னை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோன்றும், நீங்கள் நினைக்கலாம் ஒரு குறைந்த வயது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் என்னுடைய வயது 50 வயது ஆகிறது. இந்த 50 வயதிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் ஒரு இளமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறேன். எனக்கு 50 வயது ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு தோற்றம் ஒரு இளமை பருவத்தை போல இருக்கிறது. இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அதாவது இவர் அதிகமாக சாப்பிடுவார் என்று சொல்லி அன்றைக்கு, அதாவது நான் 5 வயதிலே நான் எவ்வளவு சாப்பிட்டேனோ அதே தான் இன்று வரைக்கும் அதே அளவு தான் சாப்பாடை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி இப்படி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கும் அதே அளவோடு தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய குடலும் என்னுடைய சரீரமும் வளரவில்லை. நான் அப்பொழுதும் குழந்தையாகத்தான் இருந்தேன், இப்பொழுதும் குழந்தை மாதிரி தான் இருக்கிறேன். என்னுடைய பள்ளி படிப்பை சொல்லுகிறேன். நான் 1989ஆம் ஆண்டு என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு அதிக படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சையோடு கூட இருந்தேன். ஆனால் என்னாலே படிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் என்னால் அதிக தூரமும் நடக்கவும் முடியாது, அதிக புத்தகங்களையும் சுமக்கவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு அநேக இடங்களிலே ஊழியங்கள் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வரையிலும் என்னையும் என் புத்தக மூட்டைகளையும் என் தாய் தான் சுமந்து கொண்டு என்னை படிக்க வைத்தார்கள். ஒரு தாய் கருவிலே 10 மாதம் தான் சுமப்பார்கள். ஆனால் என்னையோ என்னுடைய தாய் கருவிலும் 10 மாதம் சுமந்தார்கள். மாறிடம் தோளிடம் 15 வருடங்கள் சுமந்து கொண்டு என்னை 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்னை படிக்க வைத்தார்கள்.
அந்த தாயை இப்பொழுது கூட என்னுடைய தாயை பார்க்கும் பொழுது அந்த ஞாபகம் தான் வரும். ஏனென்று சொன்னால், என்னை இப்படியெல்லாம் படிக்க வைத்தார்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்களே என்று சொல்லி, அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்திராவிட்டால் நான் 10வது கூட என்னால் படித்திருக்க முடியாது. அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். அதே நேரத்தில் நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வரையிலும் ஒரு விதமான தலைவலி வரும். அந்த தலைவலி வரும் பொழுது நான் சத்தம் போட்டு மயங்கி கீழே விழுந்து விடுவேன். அந்த நேரத்தில் பள்ளி ஆசிரியர்கள் ஒரு பையனை அனுப்பி என் தாயை அழைத்து வர சொல்லுவார்கள். அந்த பையன் ஓடி வந்து என் தாய்க்கு சொல்லுவான், அம்மா, உன்னுடைய மகன் மயங்கி கீழே விழுந்து விட்டான் என்று சொல்லி அந்த பையன் சொல்லுவான். அந்த நேரத்தில் என் தாய் வீட்டிலே செய்து கொண்டிருக்கிற வேலைகளெல்லாம் விட்டு கதறி அழுது கொண்டு ஓடி வருவார்கள். ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு என்ன ஆனதோ, என்னுடைய பிள்ளை இப்படியும் பிறந்து இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறதே என்று சொல்லி கதறி அழுது கொண்டு ஓடி வருவார்கள். ஓடி வந்து என்னை அரவணைத்து தூக்கி கொண்டு நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபடி இருக்கிற அந்த சிலுவைக்கு முன்பதாக கிடத்தி ஜெபிப்பார்கள். தேவனே, இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதே, இப்படிப்பட்ட வியாதி கொடுத்து இந்த பிள்ளையை இப்படி வைத்திருக்கிறாயே என்று கதறி அழுது ஜெபிப்பார்கள். அந்த இடத்தில் அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்னவென்று சொன்னால், இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி சுகமாகிவிட்டால் உமக்கே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அந்த ஜெபமோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நான் வியாதியினாலே மயங்கி கீழே விழுந்தேன். ஆனால் இன்றைக்கு அநேக வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் அநேக வியாதிகள் சுகமாகும்படியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாலிப பருவத்தில் மிகவும் கவலையும் கண்ணீரோடு தான் இருந்தேன். ஏனென்று சொன்னால், நான் 1989ஆம் ஆண்டு என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு அதிக படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை இருந்தது. படிக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. அந்த நேரத்தில் என்னாலே படிக்க முடியவில்லை என்று சொல்லி நான் கவலையோடு கூட நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் தாய் என்னை அழைத்து, எனக்கு தலைவலிக்கிறது, கடைக்கு சென்று தைலம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி என்னை கடைக்கு அனுப்பினார்கள். நானும் கடைக்கு சென்று தைலம் வாங்கி கொண்டு வந்தேன். கடையிலிருந்து வரும்பொழுது எனக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. என்ன ஆபத்து என்று சொன்னால், கடையிலிருந்து வரும்பொழுது 4 சிறு பிள்ளைகள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை கேலி பரிகாசம் செய்து என்னை கீழே தள்ளிவிட்டார்கள். நானும் முகங்குப்புறமாக விழுந்து விட்டேன். அவர்கள் 4 பேரும் சூழ்ந்து கொண்டு ஒரு பையன் என் கழுத்து பகுதியிலே உட்கார்ந்து விட்டான். அந்த பையனுடைய பாரம் என்னால் தாங்க முடியாதபடிக்கு மிகவும் வேதனையோடு கூட அந்த இடத்துல என்னால் தப்பித்து வர முடியாதபடிக்கு நான் மிகவும் அந்த இடத்துல வேதனையோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எனக்கும் மூச்சு திணறி கொண்டிருந்தது. அவர்களிடத்தில் விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்ற ஒரு சகோதரி பார்த்து அந்த பிள்ளைகளை துரத்தினார்கள். துரத்தின உடனே எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த கண்ணீரோடு கூட நான் வீட்டுக்கு வந்தேன். என்னால் என்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே, இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நான் மிகவும் வேதனையோடு கூட நான் கடந்து சென்றேன். பிறகு மனிதர்கள் தான் வேடிக்கையாக பார்த்தார்கள் என்று சொன்னால், மிருகங்களும் வேடிக்கையாக பார்த்து என்னை 4 நாய்களும் என்னை வேடிக்கையாக பார்த்து கடிக்க வந்தது. அதே நேரத்திலும் ஒரு மாடும் வேடிக்கையாக பார்த்து குத்த வந்தது. இதையெல்லாம் நினைத்து மிகவும் நான் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நான் இருந்தேன். இதையெல்லாம் நினைத்து ஒரே அறைக்குள்ளாக என்னுடைய வாலிப பருவத்தை நான் கண்ணீரோடு கூட 10 வருடமாக ஒரே அறைக்குள்ளாக ஒரு சிறை கைதியைப் போல என்னுடைய வாலிப பருவத்தை நான் கழித்தேன். அந்த இடத்துல நான் கண்ணீரோடு கூட இருந்தேன்.
அதே நேரத்தில் அந்த 10 வருடமாக உள்ளே இருக்கும் பொழுது நான் எதற்கு வாழ வேண்டும், செத்துவிடலாம் என்று சொல்லி நினைத்து நான் தற்கொலைக்க முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் தற்கொலை செய்து கூட என்னால் சாக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் எனக்கு உயரம் இல்லாததினாலே தூக்கு போட்டு இறக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் அதற்கும் எனக்கு உயரம் பற்றாமல் போய்விட்டது. சரி, வெளியிலே சென்று ரயிலில் தலை கொடுத்து செத்துவிடலாம் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் அதற்கும் எனக்கு வழியில்லை. ஏனென்று சொன்னால் கதவு தாழ்பாள்கள், கீழே இருக்கிற தாழ்பாள்களை திறக்க முடியும், மேலே இருக்கிற தாழ்பாள்களை என்னால் திறக்க முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் வெளியிலே சென்று கூட என்னால் சாக முடியவில்லை. நான் மிகவும் கதறி அழுது கொண்டிருந்தேன். தேவனே, என்னை ஏன் படைத்தாய்? எதற்கு படைத்தாய்? என் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே என்னை கொன்றுவிடக் கூடாதா என்று சொல்லி கதறி அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கூட எனக்குள்ளாக ஒரு சிந்தனை இருந்தது. என்னவென்று சொன்னால், நான் சாவதற்குள்ளாக யாருக்காவது ஒருவருக்காவது ₹1 கொடுத்துவிட்டு செத்துவிட வேண்டும் என்று சொல்லி நான் அந்த இடத்தில் நினைத்து கொண்டு அப்படியே நான் அழுது கொண்டிருப்பேன். பிறகு இதையெல்லாம் நினைத்து அழுது கொண்டு ஒரு நாள் எதர்ச்சியாக வெளியிலே நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் உடன் படித்த நண்பர் என்னை பார்த்தார். பார்த்து அவர் கேட்டார், இத்தனை நாட்கள் எங்கே போயிருந்தாய் என்று சொல்லி அவர் கேட்டார். அந்த நேரத்தில் நான் என் நண்பனிடத்தில் சொன்னேன், நான் வெளியிலே சென்றால் எல்லோரும் கேலி பரிகாசம் செய்கிறார்கள். நான் படிக்க வேண்டும் என்று ஆசை, என்னால் முடியவில்லை. அதனால் வீட்டுக்குள்ளாகவே இருந்தேன் என்று சொல்லி சொன்னேன். அந்த நேரத்தில் அந்த நண்பர் எனக்கு சொன்னார், உனக்கு என்ன படிக்க வேண்டும் சொல், நான் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவர் எனக்கு உதவி செய்தார். நானும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போவார், மறுபடியுமாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார். அந்த நேரத்தில் அவர் ஒரு சபையிலே ஒரு உதவி போதகராக இருந்தார். அவர் எனக்கு சத்தியத்தை சொன்னார். உனக்காக கர்த்தர் இருக்கிறார், உன்னை ரட்சிக்கிறார், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் எனக்குள் அந்த சத்தியம் போகவில்லை. ஏனென்று சொன்னால் எனக்குள்ளாகவே அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது. நான் வாழக்கூடாது, சாக வேண்டும் என்ற எண்ணம் தான் அதிகமாக இருந்தது. இது அதிகமாக இருந்ததுனாலே அந்த சத்திய வார்த்தை எனக்குள் போகவில்லை. இன்னும் சில நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நீ சந்தோஷமாக இருக்கணும்னா எங்களோடு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி நானும் அவர்களோடு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். ஆனால் அந்த நடனம் ஆடும் பொழுது எனக்கு சந்தோஷம் வரவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த டான்ஸ் ஒரு கொடூரமான ஒரு டான்ஸாக இருந்தது. விக்கிரக வேஷத்தை தரித்து கொண்டு நான் ஆடினேன். அந்த கோயில் திருவிழாக்களிலே ஆடுவேன். அந்த நடனத்தை பார்த்து சில குழந்தைகள் பயந்து ஓடி இருக்கிறார்கள். சில குழந்தைகளுக்கு காய்ச்சலே வந்திருக்கிறது. அதை அவருடைய பெற்றோர்களே வந்து என்னிடத்தில் சொல்லுவார்கள், உன்னுடைய டான்ஸை பார்த்து என்னுடைய குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்று சொல்லி. அந்த நேரத்தில் எனக்கு மனவேதனை, மனக்கவலை இருந்தது. என்னுடைய சந்தோஷத்தை காணும் பொழுது எனக்கு சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி பிறகு நாங்கள் நினைத்தோம், நீங்கள் பார்த்திருப்பீர்களோ என்று தெரியாது, சன் டிவியிலே விசுவின் அரட்டை அரங்கம் என்ற நிகழ்ச்சி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அது அரங்கேற்றமானது. அந்த இடத்துல சென்று நாங்கள் பேசினோம். பேசின உடனே எங்களுக்கு சன்மானமாக ₹10,000 கொடுத்தார்கள். அந்த ₹10,000 கொடுத்த உடனே நான் சந்தோஷம் அடைந்தேன். நான் அந்த கவலையோடு கூட இருக்கும் பொழுது ₹1 கேட்டேன். அந்த நேரத்தில் அந்த ₹10,000 கிடைத்தது. அதை அப்படியே ஊனமுற்றவர்களுக்கு 10 ஊனமுற்றவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தேன். அதிலே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். என்னாலும் உதவி செய்ய முடிந்ததே என்று சொல்லி. பிறகு அதே எண்ணம் எனக்குள் இருந்தது, நீ வாழாதே, நீ வாழ்ந்தால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த எண்ணம் எனக்கு இன்னும் அதிகரித்தது. பிறகு நான் நினைத்தேன், இது என்ன, நான் எல்லோருடைய குள்ளமாக இருக்கிறேன், நான் ஏதாவது ஒரு சாதனைகள் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு சாதனைகளை செய்து இந்த உலகத்தின் மக்களையே
திருப்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். அது என்ன சாதனை செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது வேதாகமத்தை எழுதினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நினைத்தேன். எல்லோரும் வேதாகமத்தை எழுதியிருப்பார்களே, நான் மாத்திரம் என்ன வித்தியாசமாக எழுதப் போகிறேன் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஏன் இப்படி எழுதினால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி இதை சாதாரணமாக படித்தால் படிக்க முடியாது, முகம் பார்க்குற கண்ணாடி வைத்தால் தான் படிக்க முடியும். இதற்கு மிரர் வியூ என்று சொல்லுவார்கள். இப்படி புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக எழுதி முடித்தேன். இது கையில் இருக்கிறது, ஒரு அதிகாரம். இதை 9 மாதத்தில் எழுதி முடித்தேன். அடுத்தது இரண்டாவது சாதனை என்னவென்று சொன்னால், திருக்குறளையும் எழுதியிருக்கிறேன். இந்த திருக்குறள் எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், 50 பைசா வட்டத்தை அச்சடித்து ஒரு வட்டத்துக்குள்ளாக 1330 குறளையும் 1300 வட்டத்துக்குள்ளாக எழுதியிருக்கிறேன். இப்படி எழுதி சாதனை படைத்திருக்கிறேன். இதிலே ஒரு இதை எப்படி படிக்க முடியும் என்று சொன்னால், பூத கண்ணாடி மற்றும் முகம் பார்க்கிற கண்ணாடி. மேலும் இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், மேலே இருக்கிற தல அட்டவணை தனித்த தலை மயிரை கொண்டு மையை தொட்டு எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக எழுதி சாதனைகளை படைத்தேன். இதை எழுதி எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்படியும் ஒரு சாதனை படைத்தேனே என்று சொல்லி. இது ஏன் படைத்தேன் என்று சொன்னால், சாதனைக்கு வயதும் தேவையில்லை, உயரம் தேவையில்லை, யார் வேண்டாமானாலும் சாதனைகள் செய்யலாம் என்று காண்பிக்கிறதுக்காக இதை செய்தேன். பிறகு இதை உலக சாதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு விடை தெரியாதபடிக்கு அப்படியே விட்டுவிட்டேன். கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன். பிறகு அதே எண்ணம் எனக்குள் வந்தது, நீ எதற்கு வாழுகிறாய், நீ உன்னால் வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி எனக்குள் மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் நான் கர்த்தர் வாழச் சொன்னால் வாழலாம், சாகச் சொன்னால் சாகலாம் என்று சொல்லி என் நண்பனிடத்தில் போய் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் நண்பன் மூலமாக பேசினார். எரேமியா 33 வசனத்தின்படி பேசினார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் என்னை அழைத்தார். அந்த நேரம் முதல் இந்த நேரம் வரைக்கும் 19 வருட காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அதே நேரத்தில் நான் ஊழியத்துக்கு அழைத்த உடனே நான் ஊழியங்களுக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் இருக்கும் இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் குறைந்தது 250 கிலோமீட்டர் தூரம். அது வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் துணையோடு கூட என்னை தனிமையாகத்தான் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்கிறேன். அவருடைய துணையோடு கூட ஊழியத்துக்கு கொண்டு போகிறார். அதே நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறார். பாருங்கள், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த அடிமையையே கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதே நேரத்தில் ஊழியங்களுக்கு வந்த பிறகு நான் ஜெபித்தேன். பல வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், 27 நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அது ஜெபித்து கொண்டு கொஞ்ச நாட்கள் ஆனது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு என்னை தேவனாகிய கர்த்தர் வெளிநாட்டு ஊழியமாக, முதல் ஊழியமாக ஸ்ரீலங்கா பகுதிகளுக்கு என்னை கொண்டு சென்றார். அந்த இடத்துல 3 வருடம் 15, 16, 17 இந்த 3 வருடங்களாக அந்த இடத்திலே ஊழியங்களை செய்ய வைத்தார். பாருங்கள், ஒன்றுக்குமே பிரயோஜனமில்லாத இந்த அடிமையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் பயன்படுத்துவார். வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது எல்லோரும் தடுத்தார்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள் போகாது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், உன்னை யாராவது தூக்கி கொண்டு போய்விட்டால் என்ன பண்ணுவாய் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் நான் சொன்னேன், நான் சிறியவனாக இருந்தாலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி நான் ஊழியத்துக்கு நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். என்ன ஜெபம் என்று சொன்னால், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கென்று ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, ஊழியத்துக்கும் எனக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி எனக்கு துணையாக யாராவது தேவை என்று சொல்லி ஜெபித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு 49 ஆண்டுகள் ஆனவுடனே
எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன பயம் என்று சொன்னால், எல்லோருக்கும் வருகிற பயம்தான். வயதாக நேரங்களிலே நம்மை யார் பார்த்து கொள்வார்கள், என்னை யார் பராமரிப்பார்கள் என்று சொல்லி நினைப்பார்கள். அதே எண்ணம் எனக்குள் வந்தது. நான் இப்படி இருக்கிறேனே, வயதான நேரத்திலே என்னை யார் பார்த்து கொள்வார்கள், நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலே சென்று நான் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். அந்த நேரத்திலே ஒரு சகோதரி என்னோடு கூட பேசினார்கள். வாட்ஸ்அப்பில் பேசும் பொழுது அவர்களும் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தரை அவர்கள் தெரிந்து கொண்டவர்கள், அவர்களும் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட இருந்தார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னேன். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவருடைய உள்ளம் கொஞ்சம் சமாதானம் அடைந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆலயத்துக்கு செல்லுவதில்லை, நான் உங்களிடத்தில் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பிறகு அவர்கள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், ஊழியத்தை அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தேன். சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், அவர் என்னை அன்பாக பார்த்து கொள்வார், என்னை நேசிப்பார், அவர் மறுத்துவிட்டார். அந்த இடத்திலே உங்களை நான் எனக்கு அப்பாவாக வைத்து கொள்ளட்டுமா, ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். நானும் அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியமும் காணப்பட்டது. அதே நேரத்தில் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து என்னை இப்படி கேட்கிறார்களே என்று சொல்லி அந்த நாள் முதல் அவர்களை எனக்கு மகளாக நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய அன்பு, அவருடைய பராமரிப்பு, ஒவ்வொரு நேரத்திலும் என்னை விசாரிப்பார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் என்னை பற்றி அவர்கள் விசாரித்து என்னை ஊக்கப்படுத்தி நானும் அவர்களும் பேசிக்கொண்டிருப்போம். இதையெல்லாம் அவருடைய அன்பு எனக்கு மேலும் அதிகமானதினாலே நான் அவர்களிடத்தில் சொன்னேன், நீங்கள் எனக்கு மகளாக இருப்பதை விட நான் உங்களுக்கு மகனாக இருக்கிறேன். என்னை நீங்கள் ஒரு மகனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா, தத்து எடுத்துக் கொள்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன். அதற்கு அவர்கள் சரி என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் என்னை ஒரு தத்து மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாலிப வயசாகத்தான் இருக்கிறது. அவர்கள் என்னை தத்து எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் அவர்களை அம்மா என்று தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நாம் நினைக்கிறோம் நாம் வயதாக நேரங்களிலே நமக்கு யார் துணை என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதே நேரத்தில் மாம்ச ரீதியாகவும் நமக்கென்று ஒரு துணையை ஆயத்தப்படுவார். என்னையே இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கும் ஆயத்தப்படுத்துவார். இப்படியாக நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஊழிய பாதையிலே ஓடிக்கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னுமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாஞ்சைகள் என்னவென்று சொன்னால், ஊனமுற்ற இல்லம், குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லம், வேத பாடசாலை, அதே நேரத்தில் ஜப உணவகம், ஜப மருந்தகம், இப்படிப்பட்ட தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்துக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த அடிமையினுடைய தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூபில் சென்று எஸ் அன்பு பாபு என்று சொல்லி நீங்கள் அதில் டைப் செய்தீர்கள் என்று சொன்னால் அடிமையினுடைய செய்தி அதற்குள்ளாக வரும். நீங்கள் அதை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் கேட்டு அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், ஒன்றுக்குமே முடியாத இந்த அடிமையையே தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த அடிமையினுடைய சாட்சியை கேட்டீர்கள். இப்பொழுது நான் சொல்லப்போகிற அந்த காரியத்தை கேளுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பட்ட கஷ்டங்கள், என்னை போல இருக்கிறவர்கள் நீங்களும் பட்டிருக்கலாம். இந்த அடிமை சொல்லுவதை கேட்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கவலையோ கண்ணீரோ இருந்தால் என்னை பயன்படுத்தின நிமித்தமாக உங்களையும் பயன்படுத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திலே வரும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தகப்பனும் தாயும் கிறிஸ்தவர்கள். என்னுடைய தகப்பன் பெயர் சத்யநாதன், சரோஜா. என்னுடைய சகோதரர்கள் 3 சகோதரர்கள், 2 சகோதரிகள். நாங்கள் ஆலயத்துக்கு சிஎஸ்ஐ பின்னணியை சார்ந்தவர்கள். நாங்கள் ஆலயத்துக்கெல்லாம் செல்வோம், குடும்பமாக செல்வோம், எல்லாமே செய்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில்
நானும் ஆலயத்துக்கு சென்று கொண்டு தான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு எனக்குள் ஒரு கவலை வந்தது. என்ன கவலை என்று சொன்னால், நானே இப்படி இருக்கிறேனே, நான் எதற்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டேன். அதே நேரத்தில் நான் பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பொழுது கூட எனக்கு நான் நன்றாக படிப்பேன். ஆனால் பள்ளிக்கூடத்தை விட்டு வருவதோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் யாரிடத்திலாவது போய் விளையாட வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கும். அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எல்லோருடைய கூட விளையாடவும் ஆட பாட ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஆசை இருந்தும் அது எனக்கு ஒரு கவலையாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த இடத்துக்கு போகும் பொழுது எல்லோரும் என்னை கேலி பரிகாசம் செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். இதனாலே எனக்கு மன கவலைப்பட்டது, மன சஞ்சலப்பட்டது. அதனாலே நான் விளையாடக்கூட நான் செல்லுவதில்லை. பள்ளிக்கூடம் போவேன், என்னை அம்மா தான் ஆலயத்துக்கும் சரி எல்லாவற்றுக்கும் அம்மா தான் கொண்டு போவார்கள். அதே நேரத்தில் பள்ளிக்கூடங்களுக்கும் சரி அவர்கள் தான் என்னையும் காலையில் கொண்டு போய் விடுவார்கள், மாலையிலே கொண்டு வருவார்கள். இப்படித்தான் இருந்தது. வீட்டு பக்கத்தில் கூட எனக்கு வெளியிலே சென்று நான் விளையாட வேண்டும் என்று சொல்லி ஆசைதான். ஆனாலும் என்னை பார்த்து எல்லோரும் கேலி பரிகாசம் செய்கிறதுனாலே நான் அதற்கு கூட போகாதபடிக்கு நான் அப்படியே கவலையோடும் கண்ணீரோடு தான் இருந்தேன். இதைத்தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் எனக்குள் வந்த பிறகுதான், நீ ஊனமில்லை, உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் என்னை ஊக்கப்படுத்தினார். இன்றைக்கு நான் பல இடங்களிலே சென்று ஊழியங்களை செய்து வருகிறேன். என்னை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலர், என்னை போல யாராவது இருக்கலாம், என்னால் முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, வெளியிலே சென்றால் எல்லோரும் கேலி பரிகாசம் செய்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளாகவும் ஒரு தாளந்துகள் இருக்கிறது, உங்களுக்குள்ளாகவும் ஒரு காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களாலும் சாதிக்க முடியும். இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களைப் போல மனிதர்கள் யாரும் இல்லை. ஆகவே என்னை கர்த்தர் வழி நடத்துகிறார். நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள். இந்த அடிமைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடிமை செய்கிற ஊழியத்துக்காகவும் இந்த தரிசனங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலும் ஊழியக்காரர்களை பலரை கொண்டு வந்து சகோதரன் தானியல் அவர்கள் இப்படிப்பட்ட வலை ஒளியிலே அநேகருடைய ஊழியக்காரருடைய சாட்சிகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். அவருக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த அடிமைக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒளிநாடாவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதாவது வியாதிகளோ பிரச்சனைகளோ ஏதாவது இருந்தால் கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கிறதா, அந்த இடத்துல கரங்களை வைத்து கொள்ளுங்கள். இந்த அடிமை ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுக்கு அந்த நோய்களை சுகப்படுத்துவார். நான் ஜெபிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள தேவனே நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அற்புதமானவரே நன்றி ராஜா, அதிசயமானவரே நன்றி ராஜா. அப்பா, உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே, எங்களை படைத்திருக்கிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி ராஜா. தேவனே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த அடிமையை தெரிந்து கொண்டு அப்பா எப்படி நீர் ஊழியத்திலே பயன்படுத்தினீர், எப்படியெல்லாம் என்னை நடத்தி வந்தீர் என்பதை இந்த அடிமை பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் தொட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிலருக்கு ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் ஆண்டவரே, அறியாமல் செய்த தவறுகளினாலே இப்படிப்பட்ட கடன் தொல்லைகள் அப்பா இவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் ஞானத்தோடு கூட நடந்து அந்த கடன் தொல்லைகளை நீக்க கிருபை செய்யும். அதோடு மாத்திரமல்ல, ஒரு சிலர் பலவீனத்தோடு, கை கால் வலிகளோடு, தோள் பட்டை வலிகளோடு கூட, இடுப்பு பகுதி வலிகளோடு கூட பல நாட்களாக
பெண் மண்டையிலே வலிகளோடு கூட இருக்கிறார்கள். அப்பா, இந்த நேரத்திலும் மகிமையின் தேவன் அவர்களை தொட்டு ஆண்டவரே, அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் சுகம் அடைந்து இதோ தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார் என்கிற அந்த விசுவாசத்தை அவர்கள் கொள்ளட்டும். அப்பா, அவர்கள் சுகப்படுத்தும், குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர்களை கொண்டு வந்து அப்பா இதோ ஆண்டவரே, இந்த உரைநாடா மூலமாக அவர்களை நீர் எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டீர் என்பதை சாட்சியாக போட்டு கொண்டிருக்கிற சகோதரர் தானியல் அவர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவரை இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். இன்னும் ஆண்டவரே இந்த மகனை கொண்டு பல இடங்களிலே அப்பா இதோ ஊழியக்காரர்களை ஸ்தாபிக்கவும், பல இடங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கவும் நீர் கிருபை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த குடும்பம் ஆண்டவரே மோசேயின் குடும்பமாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே ஆவிலை நிரப்பி வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.